ஹை பீஸாக்கு வீட்டிலையே எப்படி டொமேட்டோ சாஸ் வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 7 சின்ன தக்காளி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுத அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே தனி மிளகாய்த்தூள், நாட்டு சர்க்கரை, உப்பு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா துழவி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா பேஸில் தடவி டாப்பிங்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.